அவ்வளவுதான் நண்பர்களே, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. வீட்டுக்குள்ள பல பேர் பல கனவுல இருந்தாங்க. ஆஹா புல்லட் எனக்கு தாண்டா, புல்லட் எனக்கு தாண்டான்னு சொல்லிட்டு பல பேர் பல கனவுல சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கனவெல்லாம் உடஞ்சி முத்துக்குமரன் பேரில் புல்லட் எழுதி வச்சிட்டாங்க நண்பர்களே, புல்லட் எழுதி வச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க என்ன மாதிரி புல்லட் வேணும், 350 வேணுமா, 500 வேணுமா, இல்ல கான்டினென்டல் ஜிடி வேணுமா, உங்களுக்கு என்ன மாதிரி புல்லட் வேணும் அப்படிங்கறது இப்போ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அப்புறம் என்ன ப்ரோ புல்லட்னு கொஞ்சம் சில பேர் குழப்பத்துல இருப்பீங்க, அது என்னங்கறத ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து 2 ட்விஸ்ட் நடந்திருக்குது, 2 ட்விஸ்ட் நடந்திருக்குது. நான் காலங்காத்தால என்னோட வீடியோல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீட்ல இதுக்கப்புறம் கேப்டன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கவே மாட்டாங்க, கேப்டன்சி டாஸ்க் இருக்கவே இருக்காது. ஓகேவா, கேப்டன் ஒருத்தவங்க இருக்கவே மாட்டாங்க. வீட்ல இருக்க எல்லாரும் தான் கேப்டன். வீட்ல என்ன சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல வேலையோ இல்ல ஒரு டீம் பிரிக்கணுமா, எதுவா இருந்தாலும் மொத்தமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தா ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். சோ கேப்டன் சொல்லி தனிப்பட்ட முறையில் யாரும் இருக்க மாட்டாங்க, கேப்டன்சி டாஸ்க் இதுக்கு அப்புறம் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னா. அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்பி விட்டாரு, இதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் கிடையாது, கேப்டன் இந்த இதோட முடிவடைகிறது, கேப்டன் அப்படிங்கிற பதவி இதோட முடிவடைகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ப்ரோ, கேப்டன் முடிவடைறதுல என்ன ப்ரோ இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்ல புல்லட் பரிசு ஒன்று வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு, அந்த 823 ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த சீசன் முடிய போது கடைசியா யார் இந்த வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளியே போறீங்களோ அப்படி போகும்போது யார் அதுல அதிகபட்சமான கேப்டன்சி வச்சிருந்தாங்களோ, அப்படி யார் அதிகமான கேப்டன்சி பதவி எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு புல்லட்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா, ஒரு புல்லட் அறிவிச்சிருந்தாங்களா. இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள பார்க்க போனா எல்லாருமே ஒரே ஒரு தடவை தான் கேப்டன் ஆயிருக்காங்க, யாருமே 2 தடவை கூட கேப்டன் ஆகல. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் வந்து 2 தடவை கேப்டன் ஆயிருந்தா கூட அந்த நபருக்கு அந்த புல்லட் போயிருக்கும், கண்டிப்பா அந்த நபருக்கு புல்லட் போயிருக்கும். பட் யாருமே 2 தடவை கேப்டன் ஆகல, எல்லாருமே ஒரு தடவை தான் கேப்டன் ஆயிருக்காங்க. சோ இப்போ என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, இந்த வீட்டை விட்டு யார் கடைசியா வெளியே போறாங்களோ அந்த ஒரு நபருக்கு புல்லட். அது கடைசியா மீன் சும்மா இல்ல, அந்த ஒரு தடவை கேப்டன் ஆயிருப்பாங்கல, ஒரு 5 பேர் தான் ஒரு தடவை கேப்டன் ஆயிருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, விஜய் விஷால், தீபக், அருண். இந்த 5 பேர் தான் ஒரு தடவை கேப்டன் ஆகி வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா, வீட்டுக்குள்ள இருக்க 10 பேர்ல இந்த 5 பேர் தான் ஒரு தடவை கேப்டன் ஆயிருக்காங்க. சோ இந்த 5 பேருக்கு போட்டி. இந்த 5 பேர்ல யார் கடைசியா வெளியே போறாங்களோ, அதான் சார், இந்த 5 பேர்ல எந்த ஒரு நபர் கடைசியா வெளியே போறாங்களோ அந்த ஒரு நபருக்கு புல்லட். ஓகேவா, அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபினாலே ஸ்டேஜ் கண்டிப்பா முத்துக்குமரன் போயிருவான். அது வின்னரோ ரன்னரோ எல்லாம் ரெண்டாவது, அது மக்கள் உங்க கையில இருக்குது. ஆனா கண்டிப்பா ஃபினாலே ஸ்டேஜுக்கு போயிருவான். சோ அவனுக்கு தான் அந்த புல்லட் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஓகேவா, ஏன்னா ரெண்டாவது அவங்க கூட சேர்ந்து ஏற போறது அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவா இருக்கும், இல்ல ஜாக்லினா இருக்கும். ஓகேவா, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கூட கேப்டன்சி வரவே இல்லை. ஓகேவா, சோ அதனால எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு தான் புல்லட் அப்படிங்கிறது எழுதி வச்சாச்சு. பட் முத்துக்குமரன் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டான், முத்துக்குமரனும் தீபக்கும் பேசிட்டு இருக்காங்க, புல்லட் நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் வரணும்னா நான் வின் பண்ணிட்டேன்னா அதை நேரா கொண்டு எங்க அப்பா கொடுத்துருவேன்னு சொல்லி சொன்னா. அது ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நைட்டு முத்துக்குமரன் வந்து அந்த பணப்பெட்டி டாபிக்லாம் வந்தப்போ முத்துக்குமரன் தீபக் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்கல்ல, கண்டிப்பா இந்த சீசன் முடிஞ்சு வெளியே போனேன்னு அப்பாவுக்கு வந்து முறுக்கு மீசை எல்லாம் வச்சு, அப்பா வந்து மாட்டு மீசை மாதிரி பயங்கரமா மீசையை வைக்க வச்சு அப்பாவுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுக்கணும்னா, அப்போ புல்லட்ல போக வைக்கணும், அப்பதான் அந்த மீசைக்கும் அப்பாவுக்கும் செம்மையா இருக்கணும், அப்பாவுக்கு எப்படியா நான் புல்லட் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னால அந்த ஆசை நிறைவேற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. கண்டிப்பா ஒரு கஷ்டப்பட்ட பையன் தனக்கான உழைப்பு போட்டு இத்தனை வருஷம் போராடி இருக்கான் தெரியுமா, அதுக்கான மிகப்பெரிய வெற்றியை நான் பாக்குறேன். அது என்னமோ அவனுக்கு வெற்றி வந்துட்டே இருக்கு, கண்டிப்பா தொடர்ந்து வாழ்க்கையில வெற்றி வரும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வரணும், கண்டிப்பா மக்கள் நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க, கண்டிப்பா வெற்றி வரணும். நினைச்ச மாதிரி புல்லட் கிடைச்சிட்டு, இல்ல தீபக் என்ன சொல்றான்னா நான் வின் பண்ண என் பையனுக்கு கொண்டு கொடுத்துருவேன், என் பையனுக்கு முத வாங்கி கொடுக்குற பைக்கே புல்லட்டா இருக்கணும்னு சொல்லி சொல்றான். இதுல கொஞ்சம் கூட ஒரு ஈகோ கூட பார்க்காம, இல்லனா எனக்கு தான் அந்த புல்லட் வரணும்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வேற யாரா இருந்தா, எங்க அக்கா ஃபேக் அக்கா இருந்தா கண்டிப்பா சொல்லிப்பாங்க புல்லட் எனக்கு தான் சொல்லிட்டு. ஆனா முத்துக்குமரன் என்ன சொன்னா தெரியுமா, சூப்பர்னா நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தட்டணும், ஒன்னு அப்பான்னு கூப்பிடுற ஒருத்தருக்கு நீ புல்லட் கொடுக்குற, அப்படி இல்லைன்னா நான் அப்பான்னு கூப்பிடுற ஒருத்தருக்கு புல்லட் கொண்டு கொடுக்குறேன், 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் புல்லட் வாங்கணும்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க இந்த 2 பேர்ல யாருக்கு அந்த புல்லட் போகும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி புல்லட் வேணும், என்ன கலர் புல்லட் வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது வீட்டுக்குள்ள அடுத்த என்ன ட்விஸ்ட்னா, டிடிஎஃப் டாஸ்க்குக்கான முதல் படி ஏதோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஆக்சுவலா ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பி ஆக்டிவிட்டி ஏரியால வந்து பெரிய பிளாக் போர்டு வச்சிருக்காங்க, பெரிய பிளாக் போர்டு வச்சிருக்காங்க ஹைட்ல. அந்த ஹைட் பிளாக் போர்டுல ஒவ்வொருத்தரா போய் கை தூக்கி இப்படி வைக்கணும், சோல்டர் தூக்கி இப்பெல்லாம் ஏமாத்த கூட, செருப்பு போட்டு அந்த மாதிரி எதுவும் ஏமாத்தாம நார்மலா போயிட்டு நார்மலா கை தூக்கி எவ்வளவு தூரம் ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கான ஹைட்டை வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் மெஷர் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாரும் அவங்களுக்கான ஹைட்டை மெஷர் பண்ணிட்டாங்க. இல்ல சௌந்தர்யா ஒரு காமெடி பண்றாங்க, இது வேணும்னு பண்றாங்களா எதுக்குன்னே தெரியல. எல்லாரும் நேக்கா அந்த போர்டு பக்கத்துல போய் தனக்கான ஹைட் அதிகமா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சா, சௌந்தர்யா மட்டும் என்ன பண்றாங்கன்னா போயிட்டா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்க. பட் கடைசியில் எல்லாருமே ஏமாத்திருக்காங்க. ஓகே, அது பெரிய சிரிப்பு.
எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணியாச்சு. பூரா பேர்ல ஏத்தி இறக்கி ஒரு மாதிரி பண்ணி ஹைட் எடுத்துட்டானோ, இல்ல மஞ்சரிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஏமாத்திட்டோம்னா இப்போ நீங்க வந்து ஹைட் ஒரு மாதிரி உண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது திருப்பி இன்னொரு டாஸ்க் வைக்கும் போது அந்த நேரம் அந்த ஹைட்டை தொடர மாதிரி இல்ல கயிறு பிடிச்சி தொங்குற மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுத்துட்டா நீங்க அங்க மாட்டிப்பீங்க. அதனால மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் திருப்பி போய் ஹைட் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க போய் ஹைட் பார்க்கும்போது எல்லாரும் ஹைட் பார்க்க வச்சாச்சு. எல்லாரும் ஹைட் பார்த்தா எல்லாருக்கான ஹைட் ஒருபடி கீழே வந்துட்டு இது ஆக்சுவலா என்ன டாஸ்க்னு தெரியல. இதுல இனி உங்களுக்கே தெரியும் அந்த வீட்டுல யாரு அதிகமான ஹைட்ல இருக்கான்னு. நம்ம ராணவர்கள் தான் பயங்கரமான பீக்ல இருக்காப்புல, அவர் தான் மேல இருக்காப்புல, அடுத்த விஜய் விஷால் இருக்காப்புல நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஹைட்ல இருக்காங்க. பட் எனக்கு என்ன டாஸ்கா இருக்கும்னு எனக்கு தெரியல. தொங்குற மாதிரி டாஸ்கா இருக்குமா இல்ல ஹைட்டை மெஷர் பண்ணினா ஏதாச்சும் ஓடி வந்து இதை டச் பண்ற மாதிரி என்ன டாஸ்கா இருக்கும்னு தெரியல. பட் ஏதோ ஒரு டாஸ்க்கு காண்டி தான் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஓகேவா, ஏதோ ஒரு டாஸ்க் காண்டி இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. மேபி இந்த ஒரு ட்விஸ்டா இருக்கலாம். இந்த ஹைட் மெஷர் பண்ணிருக்காங்கல்ல, இந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது போர்டு வைக்கலாம், இல்ல இந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி வைக்கலாம். இந்த உங்களுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கான லைட்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் ஃபினால நீங்க வின் பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஏன்னா மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா டாஸ்கா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெரியல, ஏதோ மெஷர் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு என்ன பேசுறாங்க தெரியுமா, ஒருவேளை கயிறை பிடிச்சி தொங்குறதோ இல்ல இந்த ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ற மாதிரி ஏதாவது டாஸ்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல யார் யார் வின் பண்ணணும் எனக்கு தெரியும். முத்துக்குமரன் சொல்றேன், யார் யார் வின் பண்ணணும் எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை இந்த கயிறுல தொங்குற மாதிரி இல்ல இந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி டாஸ்க் வந்து அதுல ராணா வந்து நானும் விளையாடுறேன்னு கையை அவுத்து போட்டு வந்து தொங்குனானா கண்டிப்பா நானே தட்டி கேப்பேன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து காலங்காலத்துல டீம் பிரிச்சாங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து டீம் பிரிச்சாங்க. நான் கேப்டன் கிடையாதுல, எல்லாரும் சேர்ந்து டீம் பிரிக்கிறாங்க. டீம் பிரிக்கும் போது ராணாவுக்கு வந்து பாத்திரங்கள் ஒரு பணி கொடுக்குறாங்க. பாத்திரங்கள் ஒரு டீம் ஏதோ கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு அது வேணாம், எனக்கு வராது அப்படிங்கிறான். ஏன்னா இந்த கையை வச்சு பாத்திரத்தை பிடிக்க வேண்டியிருக்கும், எனக்கு வராது அப்படிங்கிறான். இப்ப ஏய் நீ வீட்டுக்குள்ள டிஷர்ட் போட ஆரம்பிச்ச, இந்த கையில சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்ச, பில்லோ தூக்கி வீச ஆரம்பிச்ச, என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்ச, ஒரு பாத்திரத்தை கையில பிடிச்சு கழுவு என்னெல்லாமோ பண்றான் ப்ரோ. ஆக்டிங் மட்டும் இருக்கு தெரியுமா. டிஷர்ட்லாம் நேற்று கவனிச்சு நேற்று முந்தானத்தை நினைக்கிறேன் எபிசோட பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஷர்ட்டை ஃபுல் அண்ட் டிஷர்ட் அவன் பாட்டு கையெல்லாம் தூக்கி அவன் பாட்டு போட்டு அப்படி இப்படி சுத்துறான், என்ன இல்லாமல் பண்ணுறான். அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணுறான். ஆனால் கேமரா முன்னாடி வரப்போறோன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல நம்ம போனால் கேமரா நம்மளை பாத்திரம்னு தெரிஞ்சால் மட்டுமே அங்கே ஒரு ஆக்டிங்கை போட்டுருக்கான். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல பாத்திரம்லாம் என்னால் முடியாது, எனக்கு வேற ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டு பண்ணி வாங்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ பெருக்கிறதுக்கு ஏதோ பண்ணி வாங்கி வச்சிருக்கான், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அதான் சொல்கிறேன், டாஸ்க்ல ஒருவேளை கொஞ்சம் பவரான டாஸ்க் வருது, பிசிக்கல் டாஸ்க் வருது, அந்த டாஸ்க்ல வந்து இறங்க நான் விட மாட்டேன். ஏண்டா உனக்கு ஒரு டீம்ல ஏண்டா வீட்டுக்குள்ள வந்து ஒரு பணி பண்றதுக்கு ஒரு டீம்ல உன்னை சேர்த்து விட்டா அந்த டீம்ல இருக்க மாட்டேன், ஆனா டாஸ்க் மட்டும் நீ ஆடுவேன்னு சொல்லி நான் கண்டிப்பா கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து நியூஸ் படி இன்னைக்கு வின் பண்ண போற நபர்கள் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேனே, க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிருங்களா, அண்ணன் தம்பி தான் வின் பண்றாங்களாம். அண்ணன் தம்பி நீங்களே யோசிச்சுக்கோங்க, அண்ணன் தம்பி வின் பண்றாங்களா ப்ரோ, அது யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுவிடுங்க, நான் அவங்க கமெண்ட்டை பின் பண்றேன். அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு வைக்கிற டாஸ்க்ல வின் பண்றாங்க போல, அவங்களுக்கு தான் 2 பேருக்கு தான் பாயிண்ட் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால ஓப்பனா சொல்ல முடியாது, அதனால க்ளூ கொடுக்குறேன். அண்ணன் தம்பிப்பா கரெக்டாக கமெண்ட் போடுற ஆளோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேன். நீங்க வந்து அப்போ கரெக்டாக பிக் பாஸ் வாட்ச் பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்டான அண்ணன் தம்பியை ஃபாலோ பண்ணும்பா, கரெக்டான அண்ணன் தம்பியா இருக்கணும். ஸோ அண்ணன் தம்பி தான் பயங்கரமா இது பண்றாங்களா. டாஸ்க் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்கு ஷூட்ல வந்து வித்தியாசமா டாஸ்க் வைக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் 10 பேரை வச்சு ஒரு டாஸ்க் வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரோ. கொஞ்சம் மொக்க டாஸ்க்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 பேரை கொண்டுலாம் ஒரு பெரிய டாஸ்க்ல போட்டு இந்த டாஸ்க்கை பண்ணுங்கன்னா 10 பேர் சேர்ந்து அந்த டாஸ்க்கை குழி தோண்டி புதைச்சிருவானு. சின்ன சின்ன டாஸ்க்கு பிரெயினை வச்சு யூஸ் பண்ற டாஸ்க்கு அந்த மாதிரி டாஸ்க்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது யார் அந்த அண்ணன் தம்பின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போடுங்க. முத்துக்குமரன் தான் புல்லட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி புல்லட் கிடைச்சா கருப்பு கலர் புல்லட் வாங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் தம்பி எல்லாம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.